So hi friends, welcome to Variety Track. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 நவம்பர் டிசம்பர் 2018 நவம்பர் டிசம்பர் 2018ல ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் த எலக்ட்ரிக் மோட்டார். ஓகே, ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது, அதை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் இந்த எலக்ட்ரிக் மோட்டார் கேசிங் ஹேஸ் எ டயாமீட்டர். அதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 36 மீட்டர் அண்ட் அதோடைய லென்த், இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0.4 மீட்டர். 0.4 மீட்டர். இந்த கேசிங் இஸ் மேட் ஃப்ரம் காஸ்ட் சீல். ஓகே, இந்த கேசிங் வந்து காஸ்ட் சீல் இருக்குது. ஐ மீன் இது ஃபுல்லாகவே தட் இஸ் K = 60 வாட் பை மீட்டர் கெல்வின். தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஃபின்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் ஆர் இன்சுலேட்டட் ஓவர் த, நிறைய ஃபின்ஸ், இந்த மோட்டரை சுற்றி நிறைய ஃபின்ஸ் இருக்குது, ரைட். ஸோ அதில் ஒரு ஃபின்ஸ் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் ஆர் இன்சுலேட்டட் ஓவர் த என்டையர் லென்த் ஆஃப் த மோட்டார் கேசிங் டு dissipate 400 joule per second. So அப்போ Q is equal to 400 joule per second னா that is watt. Okay, of heat into a ambient air. வெளியில் ambient air வெளியில் போகுது. whose heat transfer coefficient is 10 watt by meter square. அதோட heat transfer coefficient வந்து 10 watt by meter square Kelvin. இந்த each fin is 8. இந்த ஒரு each fin, இது நிறைய சுற்றி ஃபின்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு each ஃபின்னும் 8 mm thick. இதோடைய திக்னஸ், இந்த திக்னஸ் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். திக்னஸ் 8 mm திக்னஸ் அண்டு 10 mm லாங் இதோடைய லென்த்து. ஓகே, அந்த ஃபின்னோடைய லென்த் வந்து 10 mm லாங். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஃபின்ஸ். நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் எவ்வளோ ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேசிங் அண்ட் சரௌண்டிங் ஏர் ஆஃப் 30 டிகிரி சென்டிகிரேட். கேசிங்க்கும் வெளியில் இருக்கிற சரௌண்டிங் ஏர் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 30 டிகிரி சென்டிகிரேட் மெயின்டைன் பண்ணணும்னா இதுக்கு எத்தனை ஃபின்ஸ் நம்ம இங்கே வைக்கணும் அப்படின்றத ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு மோட்டார் இங்கே எடுத்திருக்கேன், அதோட டயா இங்கே வரைஞ்சிருக்கேன், அதோட வித்து இதான் அதோட வித்து. இந்த ஃபின்னோட லென்த் வரைஞ்சிருக்கேன், அதோட திக்னஸ் வரைஞ்சிருக்கேன். இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க K = 60 வாட் பை மீட்டர் கெல்வின் அப்படின்ட்டு, ரைட்டா. அடுத்தது கிவன் டேட்டா பாருங்கள். டயா எழுதியிருக்கேன், வித் எழுதியிருக்கேன், லென்த் எழுதியிருக்கேன், தட் இஸ் லென்த்து, திக்னஸ் எழுதியிருக்கேன், K தெர்மல் கண்டக்டிவிட்டி, Q கொடுத்துருக்காங்க வாட்டு ஜூல் பர் செகண்டில். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் T0க்கும், அதாவது சரௌண்டிங்க்கும் இதோடைய டிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 30 டிகிரி சென்டிகிரேட். அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஓகேவா. ஃபார் ரெக்டாங்குலர் ஃபில்லுக்கு LC இந்த வேல்யூ நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏரியா வந்து என்னது, கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வித்து, இதோட வித்து எவ்வளோ இருக்குது, இந்த மோட்டரோட வித்து பாருங்கள். இந்த வித்து வந்து எவ்வளோ, 0.4 இதோட திக்னஸ், ரைட்டா. இதோட டிஸ்டன்ஸ் இதான வித் இன்ட்டு திக்னஸ். 0.4 இன்ட்டு இதோட திக்னஸ் எதில் இருக்குது, மில்லிமீட்டரில் இருக்குது. அது மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 0.008. ஸோ தட் இஸ் AC is equal to கிராஸ் செக்ஷனல் ஏரியா = 0.0032 மீட்டர் கிடைக்கும். அதே மாதிரி பெரிமீட்டர் என்னது 2, இது வந்து ரெண்டு சைடு இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு சைடு 2 இன்ட்டு வித், இதோடைய வித்து I mean this width into thickness. So அப்போ 2 into 0.4 plus 0.008. So perimeter is equal to 0.816 நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இதோடைய பெரிமீட்டர் இதெல்லாமே. இதோடைய லென்த்து, இந்த லென்த்தை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா யூஸ் கரெக்டட் ஃபின் லென்த் கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால தான் இந்த ப்ராப்ளமே 2018ல் நமக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டட் ஃபின் லென்த் கான்செப்ட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்ப்போம். கான்செப்ட் ஆஃப் கரெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, த சொல்யூஷன் ஃபார் த கேஸ் ஆஃப் எ ஃபின் ஆஃப் ஃபைனட் லென்த். ஒரு ஃபின் வந்து ஃபைனட் லென்த்தில் இருக்குது, தட் லாசஸ் ஹீட் பை கன்வெக்ஷன். அது வந்து ஹீட் எதில் பண்ணுது, கன்வெக்ஷனில் லாஸ் ஹீட் பண்ணுச்சுன்னா இட்ஸ் ஃப்ரீ அண்ட் இஸ் வெரி it is very tedious. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, ஃப்ரீயாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ தூரம்னு தெரியல அப்படின்னா அதை கால்குலேஷன் பார்ட்டாக நம்ம போடும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, இவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த ஃபின்னு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இன் ஆர்டர் டு அவாய்ட் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் வி approximate the heat loss from the fin tip by increasing the length
அதாவது இந்த மாதிரி இருக்கிறத ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த எண்டை இன்சுலேட்டட்னு வச்சிடலாம். ஏன்னா எண்டை இன்சுலேட்டட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அண்ட் அஷ்யூம் த ஃபின் இஸ் இன்சுலேட்டட் ஆர் இன்சுலேட்டட் டிப் அப்படின்னு அஷ்யூம் பண்ணுறோம். அஷ்யூம் பண்ணதுக்கப்புறம் வித் திஸ் அப்ரோச் அந்த அஷ்யூம் பண்ணுற லென்த்து அது வந்து அதாவது அந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, அதை தான் இந்த வேல்யூவாக வச்சுருக்கோம். வித் திஸ் அப்ரோச் த சொல்யூஷன் ஃபார் ஏ லாங் ஃபின் ஆஃப் ஏ ஃபைனட் லென்த் வித் convection heat loss from its tip be approximated by the expression for a fin of finite length. இதை வச்சுட்டு ஒரு ஃபைனட் லென்த் இது இன்சுலேட்டட் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைனட் லென்த் எடுக்கணும். அந்த லென்த் தட் இஸ் எல் when the length of the fin L is replaced by LCயா மாற்றுறோம். இதை தான் கரெக்டட் ஃபின் லென்த்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, அதாவது இவ்வளோ தூரத்தில் ஒரு ஃபின் இருக்குன்னு நமக்கு தெரியுது, அது எண்ட் இன்சுலேட் ஆகலைன்னா ஹீட் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஹீட் போய்கிட்டே இருந்ததுன்னா எவ்வளோ ஹீட் போய்கிட்டே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதோட லென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அந்த கன்வெக்ஷனில் அதோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்தாண்ட இருக்கிறதுல பார்த்து அதோட எண்டு வந்து இன்சுலேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இங்கே சொல்ல வராங்க. அதை லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, அதை தான் இந்த சிம்பிளாக அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ தட் இஸ் எல்சி இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஒமேகான்னு சொல்லலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா லென்த்தை எதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஏரியா டிவைட் பை பெரிமீட்டர், இந்த பெரிமீட்டரையும் இந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு டி டிவைட் பை 2 into W. இது கேன்சல் ஆச்சுன்னா எல்சி இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் டி டிவைட் பை 2ங்க. இதுதான் எல்சியோடைய வேல்யூ. இது வந்து கரெக்டட் ஃபின் லென்த்து. இதில் நீங்கள் இது வந்து நமக்கு டேட்டா புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது டேரெக்டாக டேட்டா புக்கில் கோதண்டராமன் டேட்டா புக்கில் நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் பேஜ் திறந்தீங்கன்னா கண்டக்ஷனில் ஃபின்ஸ் போங்க. எனக்கு பேஜ் நம்பர் 49 இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 49ல் ஃபின்ஸ் இருக்குது. ஃபின்ஸில் இந்த பேஜை விட்டுட்டு அடுத்த பேஜ் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். இந்த கிராஃபில் சர்க்கம்ஃபரன்ஷியல் ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் ஃபின்ஸ், ஓகேவா. சர்க்கம்ஃபரன்ஷியல் ரெக்டாங்குலர் ஃபின்ஸுக்கு இந்த எல்சியோடைய வேல்யூ வச்சு நிறைய கிராஃப் அதோடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஃபின் எஃபிஷியன்சி வச்சும் இந்த எல்சியோட வேல்யூ வச்சும் கிராஃப் பண்ணியிருப்பாங்க. ரெக்டாங்குலர் ஃபின் அண்ட் ட்ரையாங்குலர் ஃபின்னுக்கு இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய கிராஃப் இருக்கும். நமக்கு வந்து என்னது, இது வந்து ரெக்டாங்குலர் ஃபின்னாக தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபின்னாக நான் எடுத்திருக்கேன். அப்போ எல்சி இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் டி பை 2ன்னு நமக்கு டேட்டா புக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா வச்சு எல்சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல்சி இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் டி டிவைட் பை டினா திக்னஸ் டிவைட் பை 2. எல் வந்து என்னது 10 mm, ஓகேவா. எல் வந்து 10 mm, இங்கே பாருங்கள் ஃபின்னோட எல் 10 mm ப்ளஸ் இதோட திக்னஸ் 8. ஸோ 8 divided by 2 that is 4 mm, ஓகே 4 mm. ஸோ that is equal to 14 mm. இதை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 0.014. இதுதான் எல்சியோட வேல்யூ. இப்போ the heat transfer rate with an insulated fin is given by, இப்போ இது insulated fin நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுதானே கரெக்டட் ஃபின் லென்த்தை நம்ம அதை இன்சுலேட் பண்ணால் தான் நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியாக போட முடியும்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்டிஸ் இன்சுலேட்டடுக்கு இங்கே இருக்குது நமக்கு ஃபார்முலா. அதே ஃபின்ஸில் இதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. கியூவோடைய ஃபார்முலா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம கேட்டிருக்காங்க. கியூ ஈக்குவல் டு எண்ட் இன்சுலேட்டடுக்கு HPKA 0.5 பவரில் போட்டிருக்கு. அதனால் நான் இதை ரூட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரூட் ஆஃப் Q of in root of HPK into இங்கே பாருங்க T0 TBனா T0 minus TA tan H ML MLன்றதுக்கு நேரம் LC போட்டுக்கணும். ஏன்னா இது கரெக்டட் லென்த், கரெக்டட் கான்செப்ட்லேயே, அதனால LC போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இதில் முன்னாடி n இல்லை, ஆனால் நம்ம நம்பர் ஆஃப் n ஃபின்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு முன்னாடி நம்பர் ஆஃப் n போட்டுக்கோங்க. அந்த நம்பர் ஆஃப் ஃபின்ஸை நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஸோ கிவ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் HPKA இன்ட்டு T0 மைனஸ் TA இன்ட்டு tan H M இன்ட்டு L மைனஸ் M இன்ட்டு LC, ரைட். ஸோ இப்போ எல்சியோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. வேறு என்ன வேல்யூ வேணும், இங்கே ஹெச்பி டிவைட் பை கியூஏ இந்த எம் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே டேட்டா புக்கில் ப்ராப்ளம் அதாவது ஃபார்முலா இருக்குது. எம் ஈக்குவல் டு ஹெச்பி டிவைட் பை கேஏ. இந்த எம்மோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். தட் இஸ் m equal to root of hp divided by ka, that is equal to root of h ஓட வேல்யூ இங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. that is 10, ஓகேவா. 10 into 0.816 பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 0.816 divided by k ஓட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு 60 into cross sectional area, that is 0.0032. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா that is 10 into 0.816 equal to divided by 60
that is 60 into 0.0032 that is equal to root of answer போட்டிங்கன்னா 6.5192 6.519 ஓகேவா அதான் போட்டிருக்கேன் மீட்டர் பவர் மைனஸ் பர் மீட்டரில் கிடைக்கும். ஸோ எம் இன்ட்டு எல்சி தான் இங்கே இடத்துல இருக்குது, எல்சியாக மாற்றிட்டோம். ஸோ எம் இன்ட்டு எல்சியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.014. ஸோ அப்போ இன்ட்டு 0.014 இதை போட்டிங்கன்னா 0.091 எம் இன்ட்டு எல்சியோட வேல்யூ 0.091 நமக்கு கிடைக்கும். ரைட், இப்போ இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும். இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். Q ஆஃப் இன் தட் இஸ் ஈக்குவல் டு Qவோட வேல்யூ நமக்கு தெரியும். இங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 400. ஸோ 400 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இன் தான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ரூட் ஆஃப் 10 இன்ட்டு 0.816 பெரிமீட்டரோட வேல்யூ இங்கே இருக்குது 0.816 இன்ட்டு 60 கேவோட வேல்யூ 60 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.0032 இன்ட்டு T0 மைனஸ் TA அதாவது இதுக்கும் இந்த இடத்துக்கும் வெளியில் உள்ள டெம்பரேச்சர் அதான் பிட்வீன் கேசிங் அண்ட் த சரௌண்டிங் ரெண்டுத்துக்கும் உள்ள டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட். அந்த 30 டிகிரி எங்கே போட்டாச்சு tan H இந்த ஹச்சில் எதுவும் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. இது tan ஆஃப் H இன்ட்டு 0.091 அதான் எம்சியோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதை முதல்ல கண்டுபிடிங்க 10 இன்ட்டு 0.816 இன்ட்டு 60 into 0.0032 that is equal to root of answer that is equal to இது வந்து எவ்வளோ இருக்கு 400 equal to n of fin into 1.2516 into 30 மல்டிப்ளை பண்ணிடலாம் into 30 that is equal to 37. ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு 37 into tan H ml tan H of இந்த வேல்யூ. அப்போ tan H of இதில் tan H ஓட வேல்யூ எப்படி போடலாம் அப்படின்னா that is tan inverse ஸோ இப்போ இதில் அடுத்தது tan H of இந்த வேல்யூ இது tan எக்ஸ்பிரஷன் ஹெச்சோட வேல்யூ. ஸோ இப்போ H போட்டுட்டு HYP போட்டுட்டு tan அழுத்திங்கன்னா tan H வந்துடுது. ஸோ tan H of 0.091 that is equal to 0.090 இங்கே ஒரு 37 இருக்குது இன்ட்டு 37 3.35. ஸோ இது இந்தாண்ட போச்சு அப்படின்னா டிவைடில் போயிடும். ஸோ இப்போ 400 divided by answer that is equal to 119. ஸோ ஓகேவா. ஸோ அப்போது தட் இஸ் த ஆன்சர் இஸ் 119 ரைட். ஸோ அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் வந்து 119 ஃபின்ஸ் வேணும் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். இந்த ப்ராப்ளம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ நவம்பர் டிசம்பர் 2018லையும் இது தான் கேட்டிருந்தாங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.